அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். திரைப்பாடலுக்கு பாடலாசிரியரும் உரிமை கோரினால் என்ன ஆகும் என்று நீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருக்கிறது. இது தொடர்பான மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் மதியழகன் வழங்கிட கேட்கலாம். மதியழகன், வணக்கம். மேலும் விவரம். இசையமைப்பாளர் இளையராஜாவின் 4500 பாடல்களை பயன்படுத்த எக்கோ மற்றும் அக்கி உள்ளிட்ட இசை நிறுவனங்கள் ஒப்பந்தம் செய்திருந்தன. ஒப்பந்தம் முடிந்த பிறகும் காப்புரிமை பெறாமல் தனது பாடல்களை பயன்படுத்துவதாக கூறி இளையராஜா வழக்கு தொடர்ந்திருந்தார். இந்த வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்ற தனி நீதிபதி தயாரிப்பாளர்களிடம் உரிமை பெற்று இளையராஜா பாடல்களை பயன்படுத்த இசை நிறுவனங்களுக்கு உரிமை உள்ளதாகவும், இளையராஜாவுக்கும் இந்த பாடல்கள் மீது தனிப்பட்ட தார்மீக சிறப்பு உரிமை இருப்பதாகவும் கடந்த 2019ஆம் ஆண்டு உத்தரவு பிறப்பித்திருந்தார். இந்த உத்தரவை எதிர்த்து இளையராஜா தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட மேல்முறையீட்டு வழக்கை விசாரித்த இரு நீதிபதிகள் அமர்வு இளையராஜா பாடல்களை பயன்படுத்த இசை நிறுவனங்களுக்கு தடை விதித்து உத்தரவிட்டது. இதனிடையே படத்தின் காப்புரிமை தயாரிப்பாளரிடம் இருப்பதாகவும் அவர்களிடம் செய்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் பாடல்களை பயன்படுத்த அதிகாரம் இருப்பதாகவும் எக்கோ நிறுவனம் சார்பிலும் மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்யப்படுது. இந்த மனு நீதிபதிகள் ஆர் மகாதேவன், முகமது ஷாபிக் அமர்வில் இன்று விசாரணை கொண்ட பொழுது எக்கோ நிறுவனம் சார்பில் மூத்த வழக்கறிஞர் விஜய் நாராயண் ஆஜராகி இசையமைத்ததற்கு இளையராஜாவிற்கு தயாரிப்பாளர் ஊதியம் கொடுத்து விட்டதால் அதன் உரிமை தயாரிப்பாளரிடம் சென்றுவிடும் என கூறினார். தயாரிப்பாளரிடம் இருந்து உரிமை பெற்றுள்ளதால் பாடல்கள் தங்களுக்கு சொந்தமாகிவிட்டதாக கூறினார். இதற்கு பதிலளித்த இளையராஜா தரப்பு மூத்த வழக்கறிஞர் சதீஷ் பராசரன், இசையமைப்பு என்பது கிரியேட்டிவ் பணி என்பதால் காப்புரிமை சட்டம் பொருந்தாது என குறிப்பிட்டார். அப்பொழுது குறுக்கிட்ட நீதிபதிகள், அப்படி என்றால் வரிகள், பாடகர் அனைத்தும் சேர்ந்துதான் ஒரு பாடல் உருவாகிறது. வரிகள் இல்லை என்றால் பாடல் இல்லை. அப்படி இருக்கும் பொழுது பாடலுக்கு பாடலாசிரியரும் உரிமை கோரினால் என்ன ஆகும் என கேள்வி எழுப்பினர். இதனையடுத்து வழக்கின் விசாரணையை ஜூன் 2வது வாரத்திற்கு ஒத்திவைத்த நீதிபதிகள், பாடல்கள் விற்பனை மூலம் இளையராஜா பெற்ற தொகை யாருக்கு சொந்தம் என்பது இறுதி தீர்ப்புக்கு கட்டுப்பட்டது, அதாவது இந்த மேல்முறையீட்டு வழக்கினுடைய இறுதி தீர்ப்புக்கு கட்டுப்பட்டது என தெரிவித்தனர். விவரங்களுக்கு நன்றி மதியழகன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.